ஹாய் ஆல் வெல்கம் டு ஆர்த்தி பாலாஜி மேக்ஓவர் ஸ்டைல். ஸோ இன்னைக்கு vlog வந்து பேர்ல்ஸ் அகாடமி. ஸோ ஆர்த்தி பாலாஜியோட அகாடமியில் எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் கொடுக்குறோம், அந்த ஃபினிஷ் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு குட்டி குட்டி கிளிம்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த அகாடமியில் வந்து எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்றதையும் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ இது வந்து பேர்ல்ஸ் அகாடமியில் 15 days ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸ். ஸோ இதுல இருந்து 5 ப்ராக்டிகல்ஸ் நாங்கள் கொடுப்போம். ஸோ இந்த 5 ப்ராக்டிக்கலில் பார்த்தீங்கன்னா ஹை டெஃபினிஷன் இருக்கும், வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் இருக்கும், ஏர் ப்ரஷ் மேக்கப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபி மேக்கப் இருக்கும். ஸோ ஒரு 5 டிஃப்ரெண்ட் மேக்கப் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் பண்ண வைப்போம். ப்ராக்டிக்கலுக்கான திங்ஸ் கம்ப்ளீட்டாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஈவன் த மாடல் நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த மாடல் ட்ரெஸ்ஸஸ், அவங்க வேர் பண்ணியிருக்க ஜுவல்லரி, இன்டர்நேஷ்னல் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ட்ரைனிங்க்கு அது எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ இது எதுவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபில்டரிங், எடிட்டிங் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு லைவாக வந்து ஒரு அகாடமியில் எங்கள் அகாடமியில் எப்படி நடக்கும், எப்படி ட்ரெயின் பண்ணுறோம், ப்ராக்டிக்கல் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யூ கேன் see தட் நான் இந்த ஃபில்டர் எடிட்டிங் அந்த மாதிரி அந்த ஃபில்டரிங் எதுவும் போடாமல் பண்ண ஒரு வீடியோ இது. ஸோ எல்லாமே வந்து தே வில் கெட் வெல் ட்ரெயின். ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், சாரி டிராப்பிங்காக இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன கேட்பாங்க, மேம் வெறும் மேக்கப் மட்டும் எடுப்பீங்களா, வெறும் ஹேர் ஸ்டைல் மட்டும் எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் கம்ஸ் ஒன்லி இந்த பேக்கேஜ். இந்த 15 days வந்து மேக்கப், ஹேர் டூ, சாரி மூணுமே கவர் ஆகும். யூ வில் ஹாவ் 10 டிஃப்ரெண்ட் பிரைடல் மேக்கப், 25 ஹேர் ஸ்டைல், 6 சாரி டிராப்பிங், ப்ராக்டிக்கல் 5 ப்ராக்டிக்கல் வித் கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷனோட வரும். அது இல்லாமல் பேர்ல்ஸ் அகாடமி சர்டிஃபிகேஷனோட வரும். ஸோ ப்ராக்டிக்கல் பார்த்தீங்கன்னா வி ப்ரொவைட் ஏர் ப்ரஷ் மேக்கப். நாங்கள் வந்து ஒரு பிராண்ட்லையுமே லீடிங் என்ன இருக்கோ, இந்த பெஸ்ட் என்ன இருக்கோ அதுதான் சொல்லி கொடுக்குறோம். அண்ட் அதை வச்சு தான் ப்ராக்டிக்கலும் அவங்கள பண்ண வைக்கிறோம். ஸோ அவங்க வந்து பிஃபோர் எடுத்துப்பாங்க, ஆஃப்டர் எடுத்துப்பாங்க, ரீல்ஸ் பண்ணலாம் நீங்கள். அண்ட் கிட்ட இருந்து நம்ம கைட் பண்ணுவோம். அண்ட் ஐஷேடோ கூட பார்த்தீங்கன்னா தேர் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் யூஸ் பண்ண வைப்பேன். நார்மலாக ஒரு முகூர்த்த ஷேட்னு ஒன்று இருக்கும், அது மட்டும் ரெகுலராக இல்லாமல் 3 கலர்ஸ், 2 கலர்ஸ் அண்ட் அதை எப்படி பிளெண்ட் பண்ணணும். ஸோ நிறைய விஷயங்கள் இதில் சில குறை நிறை எல்லாமே இருக்கதான் செய்யும். ஏன்னா இவங்க எல்லாருமே பிகினர்ஸ், ஓகேங்களா? ஸோ ஒரு பிகினர் பண்ணதை வந்து அழகாக முழு ஃபில்டர் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ ஒரு பிகினர் வந்து ஒரு மேக்கப் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஒரு பிரைடல் மேக்கப் நான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் பண்ணுறாங்கன்னா அது இந்த அளவுக்கு தான் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ ஒரே நாள்லேயே வந்து அப்படியே பயங்கரமாக பண்ணுறாங்கன்னா அது வந்து அவ்வளோ ப்ராக்டிஸ் தேவை ஆக்சுவலாக இதுக்கு. அந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் பேர்ல்ஸ் அகாடமியில் இந்த 5 ப்ராக்டிக்கலில் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த ஃபினிஷ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பேர்ல்ஸ் அகாடமியில் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா இப்போது? ஸோ எப்படி இருக்கும், எப்படி பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எப்போ கோர்ஸ் ஜாயின் பண்ணணுமோ அந்த டைமில் யூ கேன் காண்டாக்ட் அஸ். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். ஸோ இட்ஸ் 15 days ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸ். அண்ட் நான் வந்து நிறைய பேர் உட்கார வைக்கிறது இல்லை, அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். எங்கள் அகாடமியில் வந்து லைக் ஒரு 70 to 80 பீப்புள் உட்கார அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. பட் வி கிவ் வெரி வெரி லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான் நாங்கள் கொடுக்குறோம் ஒரு பேட்ச்க்குமே. ஸோ டூ காண்டாக்ட் அஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின். ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரொஃபஷனுங்க. நிறைய வந்து க்ரியேட்டிவாக, முக்கியமாக லேடிஸ்க்காக இருக்கட்டும், ரொம்ப க்ரியேட்டிவாக வந்து நீங்கள் வந்து வளரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி இது. மேம் இது லேடிஸ்க்கு மட்டுமா, ஜென்ட்ஸ் படிக்கக்கூடாது அப்படி இல்லை, ஜென்ஸும் தாராளமாக படிக்கலாம். எங்கள் எவ்ரி பேட்ச்சில் எங்களுக்கு 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேல் கேண்டிடேட்ஸ் வந்துட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அங்கே பாருங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஐ மேக்கப் ஒரு ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலில் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்களால க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா. ஸோ ஜஸ்ட் இதில் வந்து கரெக்ஷன்ஸ் பார்த்து அவங்கள கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, ஸோ தே வில் கெட் டு நோ வாட் இஸ் ராங் அண்ட் வாட் இஸ் ரைட். அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து சோஷியல் மீடியா ட்ரைனிங், மார்க்கெட்டிங் ட்ரைனிங், ஃபோட்டோகிராஃபிக் ட்ரைனிங் கூட கொடுக்குறோம் நாங்கள். ஆக்சுவலாக ஒரு ஃபோட்டோ எப்படி எடுக்கணும், எந்த லைட்ஸில் வச்சு எடுக்கணும், ஒரு ரீல்ஸ் எப்படி பண்ணுறோம், அதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறோம் இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில். ஸோ சோஷியல் மீடியான்றது இன்ஸ்டாகிராம் மட்டும் கிடையாது, இட் கம்ஸ் இன் டு ஆல் த பிளாட்ஃபார்ம்ஸ் இன் சோஷியலாக. நம்ம வந்து லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஸோ எல்லாத்துலேயுமே வில் பி ட்ரைனிங் தெம். ஆஸ் ஐ செட் இது எதுவுமே நாங்கள் எடிட்டிங், ஃபில்டரிங் எதுவுமே பண்ணலை. இப்போ நார்மலாக ஒரு மேக்கப் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நார்மல் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னும் போது நம்மக்கிட்ட என்ன கேமரா இருக்கோ, என்ன ஃபோன் இருக்கோ அதில் தான் நம்மளால் எடுக்க முடியும், ஓகேவா? ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ த லைவ் கண்டென்ட். ஸோ லைவாக வந்து ஒரு பிரைடல் மேக்கப் பண்ணும்போது, பிகினர்ஸ் பண்ணும்போது என்ன ஃபினிஷ் இருக்கும், அண்ட் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து என்னென்ன சப்போர்ட் சிஸ்டம்ஸ் கொடுக்குறோம். லைக் அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த சாரீஸ் ப்ரொவைடட் பை அஸ், த ப்ளவுஸ், த ஜுவல்லரி, ஹேருக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் இருக்கும் எங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து இப்படி தான்.
இப்படிதான் நம்ம குடுப்போம். ஸோ இதுதான் வந்து பிரைட்ஸுமே எதிர்பார்க்குறாங்கங்க. ஈவன் இப்போ என்கிட்ட வர அத்தன பிரைட்ஸுமே வந்து, மேம் உங்க பேஜ் நாங்க ஃபாலோ பண்றதுக்கு மெயின் ரீசன் வந்து உங்கதுல ரொம்ப எடிட்டிங் இல்லாம இருக்கு. பிக்ஸ் எல்லாமே. அ பார்த்தாலே தெரியுது. இட்ஸ் நாட் பீன் சோ எடிட்டடு. ஒரு மாதிரி ஃப்ளாஷியா நீங்க என்ன ஃபோன்ல எடுக்கிறீங்களோ, அத வந்து அப்லோட் பண்றீங்க. அப்படின்னு சொல்லி அந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்து எனக்கு நெறைய கிடைச்சிருக்கு இதுல. ஸோ அதே மாரி நான் என்ன மெத்தட் ஆஃப்ல வந்து குரோத் ஆயிருக்கனோ இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில, ஸோ அதே மெத்தட்ல தான் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கும் வந்து நான் ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ நீங்க பார்க்கலாம். என்ன மாரி ஒரு ஃபினிஷ் இருக்கு அந்த மேக்கப்ல. பிளஷரா இருக்கட்டும், கான்டோரா இருக்கட்டும், எதுவுமே லைனா தெரியவே தெரியாது பாருங்க. ஒரு சில மிஸ்டேக்ஸ் ஆஸ் ஐ செட் இருந்துட்டு தான் இருக்கும். பிகாஸ் இவங்க எல்லாருமே பிகினர் அண்ட் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிராக்டிகல் இது. அ ஸோ பட் அந்த பிளெண்டிங் அவ்ளோ பெர்ஃபெக்ஷனா குடுத்ததுக்கு மெயின் ரீசன் ட்ரெய்னிங். ஸோ தேங்க் யூ. Yes, oh, come on, shawty, let's go.